விடுதலை சிறுத்தைக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா, இது வந்து கேரக்டர்லெஸ் பிஹேவியரா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, உங்க கட்சியில இருக்க ஒருத்தரு, அவர் பேசியது வந்து உங்க கட்சி கொள்கை கோட்பாட்டுக்கு உட்பட்டது தான். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க வந்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை யார திருப்திப்படுத்த எடுக்கிறீங்க? அப்ப அந்த திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதுவும் வந்து அந்த டைமிங்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல்வர சந்திக்க போறாரு. அங்க வந்து அந்த சந்திப்பு வந்து டைம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து இவர நீக்கிறீங்க கட்சிய விட்டு. அதுக்கப்புறம் திரும்ப போய் சந்திக்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய அவமானத்தை தான் திமுக இன்னைக்கு உருவாக்கி விட்டுருக்கு. இது திருமாவளவன் அவருடைய லீடர்ஷிப்பை பெரிய அளவுக்கு கொஸ்டின் ஆயிருக்கு. சா நிவாஸ்லாம் கத்துறாப்புல, கோவப்படுறாரு. எங்களோட லீடரை வந்து உங்கள் லீடர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்க. கோவப்படுங்க திமுக மீது. திமுக நினச்சா உங்கள் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்களை நீக்க முடியுதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இதுதான் அடிமைத்தனம். அல்லா மீது பயம் இருந்தது என்றால் நீங்கள் திமுகவை ஆதரிக்கலாமா? காஷ்மீர் விடுதலைக்கு எதிராக ஒரு படத்தை எடுத்து மக்கள் மத்தியில் காட்டுறாங்கப்பா. என்ன நீங்கள் எல்லாம் எதிர்த்து பண்ணிட முடிஞ்சது உங்களால்? குறைந்தபட்சம் உங்களோட கூட்டணியை நீங்கள் முறிச்சு கொள்ள முடியுமா உங்களால்? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டமாக அது மாறி நிற்கிது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணி வச்சுருக்காரு. அந்த அடிப்படையில் தனியாகவும் அவரால் பண்ண முடியாது. தனியாக அவர் இறங்கி இன்னும் பண்ணால் ஒரு 10% வாக்குகளுக்கு மேக்ஸிமம் அவரால் முடியும். அதுக்கு மேலே டவுட்டு தான். அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த எலெக்ஷன் அது குறைய ஆரம்பிச்சோம். ஸோ அவருக்கு ஏன்னா கருத்தியல் கோட்பாடில் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஃபிலியேஷன் கிடையாது. மக்களுடைய உளவியலுக்கு தகுந்த மாதிரி அவர் கருத்தியலை வடிவமைக்கலை. இதுதான் விஷயம். அதே போல் பப்ளிக் ப்ரெசன்ஸை அவரால் முழுமையாக காட்ட முடியாது ஒரு சூழல் தான் அவர்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த கூட்டணிக்குள்ளே போயிட்டு டக்குன்னு அந்த பவன் கல்யாண் இவங்கெல்லாம் அங்கெல்லாம் வராங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது துணை முதல்வர் அந்த மாதிரி போயிட்டு அப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு போனோம்னா தான் சர்வே ஆக முடியுங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணிட்டார். விடுதலை சிறுத்தை உள்ளே வந்தால் ஒரு பாசிட்டிவாக நமக்கு இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதுக்கு தான் அம்பேத்கர் எல்லாம் இது பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது கொண்டு வந்து திருமாவளவன் அவரை உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவருக்கு ஒரு பட்டறிவு இருக்குது. அவர் விஜயகாந்தோட போய் நின்றவர். விஜயகாந்தோட போய் நின்னது அவருடைய அரசியலில் அவர் செய்த ஒரு பெரிய தவறாகவே அவர் உணர்ந்திருப்பார். அந்த மக்கள் நல கூட்டணி இதெல்லாம். அப்போ அந்த தவறை திரும்ப செய்ய வேண்டாம்ங்கிற ஒரு முடிவில் ரொம்ப ஆணித்தனமாக திரும்ப இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். விசிகாவின் கொள்கையே வந்து ஆட்சியகம் பங்கு அதிகாரத்தில் இருப்பாங்க. எப்போ வந்து ஆதவர்கள் வந்து மேடையில் ஏறுறாரோ கொள்கையை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆட்சியகம் பங்கு அதிகாரத்தில் இருப்பாங்க அப்படின்ட்டு. இது விஜயோட அம்பேத்கர் மேடையில விஜயோட இருக்கும்போது அந்த பேசுனது வந்து பெரிய ஒரு பூகம்பத்தையே கிளப்பி விட்டுச்சு. இன்னொன்று அந்த மன்னராட்சின்றது அது மக்கள் மத்தியில அது ரெண்டு பேரும் பேசுனது கரெக்டுன்னு தான் சொல்லும் போது அதை திருமாவளவன் அவரை நீக்கினது வந்து அவரே அவர் தலையில வந்து மண்ணலை போட்டதா மக்கள் பேசுறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா இது வந்து கேரக்டர்லெஸ் பிஹேவியராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்க ஒருத்தர் அவர் பேசியது வந்து உங்கள் கட்சி கொள்கை கோட்பாட்டுக்கு உட்பட்டது தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை யாரை திருப்திப்படுத்த எடுக்கிறீங்க? அப்போ அந்த திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதுவும் வந்து அந்த டைமிங்னு ஒன்று இருக்குல்ல. முதல்வரை சந்திக்க போகிறாரு. அங்கே வந்து அந்த சந்திப்பு வந்து டைம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து இவரை நீக்கிறீங்க கட்சியை விட்டு. அதுக்கப்புறம் திரும்ப போய் சந்திக்கிறீங்க. இப்போ நீங்கள் சந்திக்க வரீங்க, அது சந்திப்பு நடக்கலை. அந்த டைம் ஸ்கேலில் நடுவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆதவர்ஜனாவை நீக்கி விட்டதாக பதிவு போடுறீங்க. அது போட்டதுக்கப்புறம் போய் சந்திக்கிறீங்க. இப்போ இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா, திமுக சொல்கிறத வேறு வழி இல்லாமல் செய்கிறார் திருமாவளவன். திருமாவளவனை வந்து அழகாக திமுக வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுது. முதல்வரை சந்திக்கணும்னா நீங்கள் வந்து ஆதவர்ஜனாவெல்லாம் கட்சியில் வச்சுக்கலாம் சந்திக்க முடியாது. நீங்கள் அவரை முடிஞ்சால் நீக்கிட்டு வந்து சந்திச்சா சந்திங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி ஆகிப்போகுது. அப்போ நீங்கள் வந்து இந்த டைமிங்கை வந்து என்ன நீங்கள் விளக்க போடுங்க? ஆதவர்ஜனாவை நீங்கள் நீக்கிறதாக இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே என்ன சொல்லியிருக்கோம், அவர் கட்சியோடைய கோட்பாட்டை மீறி பேசிட்டாரு, அப்போ வந்து அவர் அதை வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்திருக்கணும். அப்போ என்ன சொன்னீங்க? மொதல் ப்ரெஸ் மீட் அவர் பேசி முடிச்சுட்டு வர ப்ரெஸ் மீட்டில் அங்கே கேட்குறாங்க மக்கள், ஆதவர்ஜனா இப்படி பேசியிருக்காரு, என்னென்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதில் வந்து நாங்கள் தலையிட முடியாதுன்னு தான் சொன்னீங்க. அதாவது அவர் பேசியது தனிப்பட்ட கருத்துன்னு. நீங்கள் அவரை நீக்க போகிறேன்னு சொல்லியோ இல்லை வந்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியோ நீங்கள் அப்போ சொல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி தான் நேற்று வரைக்கும் வச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி காலையில் சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி கூட உங்களால் அறிவிச்சுட்டு போக முடியல. நீங்கள் போகிறீங்க, அங்கே சந்திப்பு நடக்கலை, அடுத்து நீங்கள் அறிவிக்கிறீங்க சந்திப்பு நடக்குது அப்படின்னா பார்க்குற மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது உங்களை எந்த இடத்தில் திமுக வைத்திருக்கிறது என்பது மக்களுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய அவமானத்தை தான் திமுக இன்னைக்கு உருவாக்கி விட்டுருக்கு. இது திருமாவளவன் அவருடைய லீடர்ஷிப்பை பெரிய அளவுக்கு கொஸ்டின் ஆயிருக்கு. சா நிவாஸ்லாம் கத்துறாப்புல, கோவப்படுறாரு. எங்களோட லீடரை வந்து உங்கள் லீடர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்க. கோவப்படுங்க திமுக மீது.
நீங்க சொல்றீங்க எங்க இவரு கலைஞர் கருணாநிதி கூட எங்க லீடரை வந்து இப்படிலாம் அவர் பேசுனது கிடையாது. எங்க லீடரை வந்து ஜெயலலிதா அம்மையாரும் கூட வந்து எதிர்த்து இப்படிலாம் பண்ணது கிடையாதுன்னா, உங்க லீடரை வந்து சந்திக்க மாட்டாம, உங்க லீடரை சந்திக்கணும்னா கட்சியில இருக்க ஒருத்தரை நீக்கு அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன், நீங்க ஆதவ அர்ஜுனாங்கிற கான்செப்ட்ல யோசிக்கிறீங்க. நாளைக்கு அது சானிவாசா இருக்கலாம், இல்ல வந்து வேற யாரா வன்னியரசா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம்ல. திமுக நெனச்சா உங்க கட்சியில இருக்க பொறுப்பாளர்களை நீக்க முடியுதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, இதுதான் அடிமைத்தனம். அவங்க நெனச்சா உங்களுடைய தலைவர அப்படி அப்படி உலட்டிட்டு போறாங்க. மீட் பண்ணணும்னாவே நான் சொல்றத நீங்க செய்யணும். இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு புரியல. ரொம்ப ஒரு மாரி எனக்கே வந்து என்னடா இது இப்படியும் வாழணுமா? அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது. இப்ப அவமானம் நடக்குது. அவமானத்தையும் மீறி சகிச்சுக்கிட்டு அங்க உள்ள உட்கார்ந்திருக்காருன்னா, எதற்காக உட்கார்ந்திருக்காரு? இப்ப சரி அவன பிஜேபி அப்படின்னு அவரு சப்பக்கட்டு கட்டப்படுவாரு. இப்ப ஒண்ணுமே இல்ல. நிர்மலா சீதாராமன் அவர்களை திமுகவோட மிக முக்கியமான அமைச்சர்கள்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல, அதுக்கான விளக்கத்த மட்டும் திருமாவளவன் சொல்ட்டாருன்னா, அந்த சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க. மரியாதை நிமித்தமா என்னத்த சந்திக்கணும்? அத தான் தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிட்டா போதும் எனக்கு. அதுக்கு ஏதாவது விளக்கம் குடுப்பாரா திருமாவளவன் அவர்கள்? பிஜேபியோட நீங்க வந்து முரண்பட்டு இருக்கீங்க. அதனால நான் வேற வழி இல்லாம நான் வந்து திமுகவுக்கு ஆதரவு குடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்ககிட்ட நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, திமுகவோட அவங்க பெரிய அளவு கைகோர்த்து தான் போய் கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு படத்துக்கு மட்டும் தான் இப்போ ஒரு சமீபத்தில ரெட் ஜெயண்ட் எப்பவுமே ரெட் ஜெயண்ட் வர படத்த வந்து பிஜேபி பெருசா அங்கீகரிக்காது, இது பண்ணாது, சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் பார்த்துருக்கோம். அந்த ரெட் ஜெயண்ட் ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபியும் ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் பண்ணுது. திமுகவும் ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் பண்ணுது. அது முழுக்க முழுக்க காஷ்மீர் மக்களுடைய விடுதலைக்கு எதிரானது. சிறுபான்மையின் காவலர்ன்னு சொல்லக்கூடிய திமுக அந்த படத்துக்கு ஆதரவு குடுக்குது. ஸ்டாலின் அவர்கள் அந்த படத்த புகழ்றாப்ல. இஸ்லாமிய மக்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அவங்களுக்கும் பாவம். அவங்களுக்கும் அல்லாஹ் மீது ஏதாவது ஒரு பயம் இருந்ததுன்னா, அல்லாஹ் மீது பயம் இருந்தது என்றால் நீங்கள் திமுகவை ஆதரிக்கலாமா? காஷ்மீர் விடுதலைக்கு எதிராக ஒரு படத்த எடுத்து மக்கள் மத்தியில காட்டுறாங்கப்பா. என்ன நீங்க எல்லாம் எதிர்த்து பண்ணிட முடிஞ்சது உங்களால? குறைந்தபட்சம் உங்களோட கூட்டணிய நீங்க முறிச்சுக் கொள்ள முடியுமா உங்கனால? அப்ப நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டமாக அது மாறி நிக்குது. அவங்களுக்கு வந்து அங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அல்லாஹ் மீது பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது, இறையச்சம் கிடையாது. அதற்கான விலைய வந்து அவங்க நாளைக்கு அவங்களுடைய இறப்புக்கு பின்பு சந்திப்பார்கள். அவங்களோட நம்பிக்கைக்கு அவங்க உண்மையா இருக்காங்களா இல்லையாங்கிறத அல்லாஹ் பார்த்துக்குவாரு. அது எனக்கு நோ இஷ்யூஸ். பட் அத செய்யும் பொழுது உங்களால கண்டித்து குரல் உங்களால கொடுக்க முடிஞ்சுதா? அப்படியே அமைதியாக அந்த அநீதி நடக்கும்போது கண்மூடி மௌனமாக தலை குனிந்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அது உங்களுக்கான கூட்டணி இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதையும் மீறி வெட்கங்கெட்டு, மானங்கெட்டு நம்ம அங்க தொடர்வோம். நீங்க தொடர்றீங்க. அதே நிலைமை தான் பாவம் திருமாவளவன் அவர்களுக்கும். இவ்வளோ கேவலப்படுத்தும் பொழுதும் வேற வழி இல்லாம ஏன்னா அதிகாரம், பவர் குறைந்தபட்சம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு தங்களை தாங்களே தாழ்த்திக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். விஜய் சொன்ன அந்த 2 வார்த்தை மிகப்பெரிய தமிழ்நாடு அரசியலை தாக்கத்தை மாநாட்டுல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் சொல்றாரு. அம்பேத்கர் விழால திருமாவளவனை பத்தி பேசுகிறார். ஏன் விஜய்க்கு திருமாவளவன் மேல் இவ்வளவு அக்கறை? என்ன இந்த கூட்டணி எதிர்பார்க்கிறார்? விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுங்கிறது அவரு ரொம்ப தெளிவா முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில தனியாவும் அவரால பண்ண முடியாது. தனியா அவர் இறங்கி இது பண்ணா ஒரு 10% வாக்குகளுக்கு மேக்ஸிமம் அவரால முடியும். அதுக்கு மேல டவுட் தான். அத வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த எலக்ஷன் அது குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ அவருக்கு ஏன்னா கருத்தியல் கோட்பாடுல வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஃபிலியேஷன் கிடையாது. மக்களுடைய உளவியலுக்கு தகுந்த மாரி அவர் கருத்தியல வடிவமைக்கல. இதுதான் விஷயம். அதேபோல பப்ளிக் பிரசன்ஸ அவரால முழுமையா காட்ட முடியாது ஒரு சூழல் தான் அவர்கிட்ட இப்போதைக்கு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டு டக்குன்னு அந்த பவன் கல்யாண் இவங்கலாம் அங்கலாம் வராங்கல்ல, அந்த மாரி ஏதாவது துணை முதல்வர் அந்த மாரி போயிட்டு அப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு போனோம்னா தான் சர்வைவ் ஆக முடியுங்கிறத அவர் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டாரு. அந்த அடிப்படையில அவர் ஒரு மெகா கூட்டணிக்குள்ள தன்னை ஒரு மிக முக்கியமான ஒரு பிளேயரா பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் விஜயோடைய அல்டிமேட் அரசியலா இருக்க போகுது. அப்படி இல்ல அப்படின்னா, விஜயோட அரசியல் வேற எப்படி போயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கமலஹாசனோட அரசியல் போச்சோ அதே கான்செப்ட்ல ஓடி போயிரும். கமலஹாசன் எப்படி வந்து அவரால இன்னைக்கு வந்து திமுகல கரைஞ்சு போயிருக்காரோ, ஒண்ணுமே இல்லாம அரசியல ஃபுல்லா அடமானம் வச்சுட்டு போயிருக்காரோ, அந்த கான்செப்ட்ல தான் ஒரு டிவி தான் உடைஞ்சது பிரச்சனை. டிவிய போட்டு உடைச்செல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. டிவியும் உடைஞ்சது, டார்ச் லைட்டும் 2யும் தூக்கி போட்டு தானே உடைச்சாங்க. அது 2ம் உடைஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான் நடந்தது. அப்ப அது மாரியே ஒரு அரசியலாக விஜய் போயிருவாரு. திமுகவை அவரால எதிர்க்க முடியாது. திமுகவோட வெற்றிக்கே விஜய் வேலை செஞ்ச மாரி ஆயிப்போயிரும் அப்புறம். ஏன்னா வாக்கு உடைச்சு திமுகவை ஜெயிக்க வச்ச மாரி ஆயிப்போயிரும். அப்ப அவர் ஒரு மெகா கூட்டணிக்குள்ள போய் தன்னை பிளேஸ் பண்ணிக்கணுங்கிற இடத்துல தான் பார்க்குறாரு. அது ஒரு துணை முதல்வர் கேண்டிடேட்டா பிளேஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் அவருடைய அல்டிமேட் எய்மா இப்போதைக்கு இந்த எலக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, ஏடிஎம்கே, விஜய், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள்னு இருந்துச்சுன்னா, ஓவராலா நம்மளால வாக்குகள்ல ஒரு 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 அழகான ஒரு 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 கேக்கா வெட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அந்த ஒரு இதுல அப்படி ஒரு கூட்டணிய ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஒரு இத தான் அவரு தொடர்ச்சியா முன்வைக்கிறார். அப்ப விடுதலை சிறுத்தை உள்ள வந்தா
ஒரு ஒரு பாசிட்டிவாக நமக்கு இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதுக்கு தான் அம்பேத்கர் எல்லாம் இவர் வச்சு இது பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது கொண்டு வந்து திருமாவளவன் உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவருக்கு ஒரு பட்டறிவு இருக்குது. அவர் விஜயகாந்தோட போய் நின்னவர். விஜயகாந்தோட போய் நின்னது அவருடைய அரசியலில் அவர் செய்த ஒரு பெரிய தவறாகவே அவர் உணர்ந்திருப்பார். அந்த மக்கள் நல கூட்டணி இதெல்லாம். அப்போ அந்த தவறை திரும்ப செய்ய வேண்டாம்ங்கிற ஒரு முடிவில் ரொம்ப ஆணித்தனமாக திரும்ப இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் கண்டிப்பாக வந்து மக்கள் நல கூட்டணி இப்படி தான் நம்ம போனோம், புது சக்தியில் ஒட்டுறதுக்குன்னு போனோம், கடைசியில் ரொம்ப அடிமட்டத்துக்கு அடி வாங்கணும், கட்சியோடைய கட்டமைப்பே ரொம்ப செதஞ்சு போச்சு, திரும்ப அதை எப்படியோ இந்த திமுகவோட கூட்டணி வச்சு நம்ம கொஞ்சம் பேச்சப் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கோம், இந்த டைமில் திமுகவோடயே போய் அதிகாரத்தை, ஏன்னா திமுக போன எலெக்ஷனில் வந்து ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கு, ஸோ இவங்ககிட்ட நின்னோம்னா தான் நமக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அந்த அதிலிருந்து நம்ம இங்கே வந்துட்டோம்னா திரும்ப ஒரு மாதிரி அன்சர்டனிட்டியில் போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு கனவு கண்டுட்டு போகிற மாதிரி ஆகிப்போயிடும். இங்கேனா ஒரு கன்ஃபார்ம் நமக்கு மரியாதை கிடையாது, அசிங்கமாக பேசுகிறாங்க, உள்ளே ஒன்றும் யாரும் மதிக்கிறது கிடையாது, இருந்தாலும் இங்கே ஏதோ ஒன்று கிடைக்குது, அங்கே மதித்தாலும் கிடைக்குமாங்கிறது தெரியல. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேணான்னு பார்க்குறாரு. கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு அவரோட எண்ணமாக இருக்குது. இவர் கொஞ்சம் நீங்கள் கூட வந்து ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஜெயிச்சிடலாங்கிறது அவருடைய பாயிண்ட்டு. சார் கடைசி ஆதவர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. நிறைய செய்திகள் வந்துருக்கு. தாவேக்காவின் இணைய போகிறாரா அப்படின்னு ஒரு செய்தி. அவருக்கு இல்லாத காசு இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த 6 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்பாரா? ஏன்னா நேற்று அவர் ட்விட்ல வந்து திருமாவளவனுடைய வசனங்களையே அவரோட ட்விட்ல அதை போட்டு நான் முழக்கமிட்டுக்கிட்டு தான் இருப்பேன் மக்களுக்காக அப்படின்ற ஒரு வார்த்தையும் பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது தாவேக்காவின் இணைய வாய்ப்பு இருக்கா? இல்லை மோஸ்ட்லி இணையருக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். மோஸ்ட்லி இணையருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதன் மூலயமா போயிட்டு ஒரு அலைன்ஸ் மாதிரி ஏதாவது தாவேக்காவோட பண்ணிக்கலாம், தெரியல. பட் அது அவங்களுடைய முடிவு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜயோட ஜாயின் பண்ணுற மாதிரியா தான் அவருடைய தாட் ப்ராசஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது இன்னொன்று புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்கள் அரசியலுக்குள்ள இவ்வளோ ஆர்வம் காட்டுவது வந்து தமிழர்களுடைய அரசியல் அறியாமையை தான் காட்டுது. ஆதவர்ஜுனா அவர் சொல்கிறார் மேடையில், நான்லாம் யாருன்னு எனக்கே தெரியாது, நான் எந்த சமூகத்தை சார்ந்தவனு எனக்கே தெரியாது அப்படின்னு. இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பொய். அவர் ரெட்டிங்கிறது அவருக்கு தெரியாதா? அவர் ஃபேமிலியில் ரெட்டி சர்நேமோட எத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் குடும்பத்தில். இவர் ஒரு ஆள் போட்டுக்காமல் மறைச்சி வச்சு உட்காந்துருக்காருங்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் ரெட்டி சர்நேமோட சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு அவர் என்ன சமூகம்னு உங்களுக்கே தெரியலையா? எப்படி தமிழக மக்களை எவ்வளோ மலிவாக எண்ணிக்கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த அரசியலில் போய் ட்ராப் ஆகாதீங்க. ஆதவர்ஜுனா போன்றவர்கள் தங்களை அரசியல்வாதியாக மாற்றிக்கொள்வதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாலிடிக்ஸில் ஈடுபடுறவங்க. அவங்களுக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது. இப்போ இவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நாளைக்கு அவங்களுக்கு வருமானமாக மாறணுங்கிறது தான், ஒரு பிஸ்னஸ் மேன் மென்டாலிட்டியில் தான் அவங்க வராங்க. அரசியலுங்கிறது அப்படி கிடையாது. அரசியலுங்கிறது மக்களுக்காக சாகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவன் தான் தலைவனாக மாறணும். இங்கே வந்து எத்தனையோ பேர் மக்களுக்காக தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க, தொடர்ச்சியாக மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்காக தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வாரி போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் கேஸுக்கு மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் ஓரம் கட்டிவிட்டு மக்களுக்காக நிற்கக்கூடியவர்களை புறந்தள்ளிட்டு இந்த மாதிரி தங்ககிட்ட காசு இருக்குது, அது அடுத்த கட்டமாக எப்படி பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸாக யோசிக்கிறவங்கள அரசியலில் தமிழக மக்கள் வளர்த்து விட்டார்கள் என்றால் அது எந்த கட்சி எந்த கோட்பாடாக வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப ஆபத்தாக போய் முடியும்.